ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் as a ஸ்லைம் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஒருவேளை டைம் ட்ராவல் மிஷின் வழியாவோ இல்லை ஏதோ ஒரு வழியாவோ உங்களோட ஃபியூச்சர் ஒய்ஃப் இவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போய் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் as ஸ்லைம் சீசன் 1 எபிசோட் 6. இங்கே ஒரு கில்டு மாஸ்டர் இருக்கான். இவன் தான் செகண்ட் எபிசோடில் ஒரு 3 ஆளுங்களை அனுப்பி அந்த வல்டோரா டிராகனுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்துட்டு வர சொல்லுவான். இந்த 3 பேர் உள்ளே வந்ததுனால தான் நம்ம ஸ்லைமால் வெளியே தப்பிச்சிருக்க முடிஞ்சிருக்கும். இப்போ அந்த 3 பேரும் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த இடத்துக்குள்ள டிராகன் வல்டோரா டிராகனையே காணோம். அது இருந்ததுக்கான தடயத்தையே தெரில, எங்கே போச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரி ஓகே, ஒரு 3 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் திரும்பியும் அந்த ஜூரா ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டு மான்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுது அப்படிங்கிறத நமக்கு ரிப்போர்ட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு அவன் சொன்ன உடனே இவங்க அந்த அன்னைக்கு வாயை பழக்கிறாங்க. வெளியே வந்துட்டு 2 பேருக்குள்ளே அடிச்சுக்கிட்டுதாங்க. பாரு 3 நாள் ரெஸ்ட் என்னத்தை பற்றோம் அப்படின்னு உடனே அவங்க கூட இருக்கிறவன் சொல்கிறான், இதை நீங்கள் உங்களுக்குள்ளே கத்துனதுக்கு மாஸ்டர் கிட்டேயே மூஞ்சிக்கு நேராக சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லவும் ஆமாம் அப்படின்ட்டு தலையை தொங்க போடுதாங்க. அப்போ ஏதோ ஒரு பொண்ணு மாதிரி ஒருத்தி வந்துட்டு நானும் உங்க கூட சேர்ந்துக்கலாமா, நீங்கள் ஜூரா ஃபாரஸ்ட் தானே போகிறீங்க அப்படிங்கவும் இந்த டீமோட லீடர் இல்லை முன்ன பின்ன தெரியாதவங்களெல்லாம் நாங்கள் எப்படி கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கவும் அவன் கூட இருக்கிற இன்னொரு பொண்ணு பரவாயில்ல நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறா. எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் இருந்தால் நமக்கு தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் இன்ட்ரடியூஸ் ஆகிடுறாங்க. இந்த மாஸ்க் போட்டிருக்க பொண்ணு என்னோட பேர் ஷீன்சோ அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டா. இந்த பிளாக் கலர் ஜாக்கெட் போட்டிருக்கிறவன் தான் இந்த டீமோட லீடரு. சரி ஓகே 3 நாள் கழிச்சு நாங்கள் கிளம்புதோம், நீ 3 நாள் கழிச்சு இந்த இடத்துக்கு வந்துரு, எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. இங்கே நம்ம ஸ்லைம் வந்து ராங்காவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு டயரோல்ஃபாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இப்போ அதோட புது ஸ்கில்லான பிளாக் லைட்னிங் அப்படிங்கிற ஒன்றை ட்ரை பண்ணி பார்க்குது. பார்த்தா அது அந்த ரிவர்க்குள்ளே ஒரு பெரிய ஓட்டையவே கிரியேட் பண்ணி வேற லெவலில் இம்பாக்டை உண்டு பண்ணுது. இது ரொம்பவே ஆபத்தானது, எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்லைம் மனசுக்குள்ளே நினைக்குது. இப்போ அது லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அந்த வில்லேஜும் டெவலப் ஆகிட்டு இருக்கு. அந்த கைஜின் அப்படிங்கிற பிளாக் ஸ்மித் ஒர்க்கை மற்ற எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்துட்ருக்கான். அந்த இன்னொருத்தன் வந்து கிளாத் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்துட்ருக்கான். அப்புறமா இன்னொருத்தன் ஆர்கிடெக்சர் எப்படி பண்ணணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்துட்ருக்கான். இன்னொருத்தன் வீடு கட்டுறதை கற்றுக் கொடுத்துட்ருக்கான். அப்போ தான் நம்ம ரீமர் ஸ்லைம் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குது. அவங்க ட்வார்காட்லேருந்து ரிட்டர்ன் ஆகும்போது பார்த்தா இந்த இடத்துக்கு நிறைய காப்ளின்ஸ் வந்திருக்காங்க, ஆதரவு கேட்டு வந்திருக்காங்க. உடனே நம்ம ஸ்லைம் கம்ப்யூட்டர்கிட்ட இங்கே எத்தனை பேர் புதுசாக வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கவும் 500 பேர் அப்படின்னு சொல்லுது. ஒருவேளை நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்காம விட்டா என்னாகும் அப்படின்னு கம்ப்யூட்டர்கிட்ட கேட்கவும் இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற லிசர்மேன், ஓகர், அது போக இன்டெலிஜென்ட் க்ரீச்சர்ஸ் இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட மாட்டிட்டு இவங்க கண்டிப்பாக இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்யூட்டர் சொன்னோடனே சரி சரி ஓகே நான் உங்களுக்கு அடைக்கலம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 500 காப்ளின்ஸ்க்கு ஒரே நேரத்தில் நேம் வச்சு 3 நாள் மயங்கி கிடந்து திரும்ப இப்போ ரெக்கவர் ஆகி வில்லேஜ்குள்ளே நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம காப்டா வந்து இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷேடோ வழியா அந்த டேர் உல்ஃபை சமன் பண்ண கற்றுக்கிட்டா. இதை பார்த்து நம்ம ஸ்லைம் ஆச்சரியப்படுது. ஆக்சுவலி நம்ம ஸ்லைம் வந்து மறந்தாப்புல நம்ம காப்டாவை அந்த ஜெயிலுக்குள்ளேயே விட்டு வந்திருக்கோம். அங்கே கஷ்டப்பட்டு நம்ம காப்டா அவன் ஷேடோவில் இருந்து அந்த உல்ஃபை சமன் பண்ண கற்றுக்கிட்டு அது வழியாக எஸ்கேப் ஆகி சேஃபாக அந்த வில்லேஜ்க்கு வந்திருப்போம். பரவாயில்ல அந்த காப்டா திறமசாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே பார்த்தா நம்ம காப்டாவுக்கு மற்றவங்களுக்கு டீச் பண்ண தெரில. அந்த நினச்சி இந்த ஸ்லைம் வருத்தப்படுது. அப்போ பார்த்தா அந்த வில்லேஜ் சீஃப் அங்கே ஓடி வந்துட்டு இருக்கான். இப்போ இவனை வில்லேஜ் சீஃப்னு சொல்ல முடியாது, ஏன்னா கிட்டத்தட்ட அங்கே நிறைய காப்ளின்ஸ் இருக்காங்க. இப்போ இவன் வில்லேஜ் கிங்காகவே மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் மனசுக்குள்ளே நினைக்கி இந்த வில்லேஜ் சீஃப் கிட்ட நீங்கள் ஏதாச்சும் புதுசாக நோட் பண்ணுவீங்களா? ஆக்சுவலி அவனே வந்து காட்டுறான். அவன் வந்து புதுசாக ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கான். என்னாச்சு ரீகர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்லைம் கேட்கவும் மனுஷங்க நம்ம காட்டு பகுதிக்குள்ளே வந்திருக்காங்க, எதுக்குன்னு தெரியல அப்படின்னு சொன்னோடனே நான் பார்த்துக்கிட்டு தான் அப்படின்னு ஸ்லைம் சொல்லுது. ஆக்சுவலி அந்த அட்வென்ச்சர்ஸ் வந்து இந்த காட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. அவங்கள ஒரு ஆண்ட் துரத்திட்டு இருக்கு. அந்த மாஸ்க் போட்ட ஷீசோ அப்படிங்கிற பொண்ணு அவங்க கூட தான் இருக்கா. அப்பா அவள் சும்மா வேற லெவலில் மாஸ்க் காட்டுதா. அவளோட ஸ்வாடில் அப்படியே ஃபயர் வருது. அதை வச்சு அவள் அந்த ஆண்ட் கூட்டம் எல்லாத்தையுமே சும்மா வேற லெவலில் மாஸ்க் காட்டி அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. அந்த கூட இருக்கிற 3 பேரும் ஏங்கப்பா இவ இவ்வளோ ஸ்ட்ராங்கானவளா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. கடைசியில் ஃபினிஷிங் டச் கொடுத்துட்டு அந்த ஹீரோயிக் போஸ் கொடுத்துட்டு நின்றுட்டு இருக்கா. ஒரே ஒரு ஆண்ட் மட்டும் சாகாம இருக்கு. அதை இவளை அட்டாக் பண்ண வரவும் இவ திரும்பி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு போறா. பட் ஆனால் இவளுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுது. ஸோ இப்போ இவ அட்டாக் பண்ண முடியாம அப்படியே கீழே விழவும் அந்த ஆண்ட் இவளை அட்டாக் பண்ண வருது. பார்த்தா ஒரு பிளாக் லைட்னிங் வந்து அதை அட்டாக் பண்ணிடுது. உடனே உனக்கு ஒன்றும் ஆகல, அந்த பிளாக் லைட்னிங் அது ரொம்பவே பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தா நம்ம ஸ்லைம் அந்த புகை மூட்டத்துக்குள்ளே இருந்து வருது. ஆனால் ஸ்லைமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுதாங்க. அந்த மாஸ்க் போயிட்டு இருந்தாங்க, இது உங்களோட தானே நம்ம ஸ்லைம் அது அவகிட்ட கொடுக்கவும் இப்போ தான் நம்ம ஹீரோயினோட ஃபேஸையே நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலி இவா தான் நம்ம ஸ்லைமோட ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். நம்ம ஸ்லைம்க்கும் அது ஞாபகம் வருது. ஐயா செம கியூட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் சந்தோஷப்படுது. நம்ம ஸ்லைம் அவங்க எல்லாரையுமே வில்லேஜில் தங்க வைக்குது. அப்போ ஸ்லைம் அந்த இடத்துக்கு உள்ளே போகலாம் அப்படின்னு பார்க்கறதுக்குள்ள பார்த்தா ஏதோ சண்டை போடுற சவுண்ட் கேட்கு. என்னடா ஆச்சு ரீகட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜ் சீஃப்ட் கேட்கவும் நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன், அதுக்கு தான் சண்டை அப்படிங்காங்க. நீ நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு வருத்தப்படாத அப்படிங்காங்க. அவங்க எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க. இவங்களை எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் யோசிக்கவும் ஆன்சர் இவங்கள அந்த குகைக்கு வெளியே நீங்கள் பார்த்தீங்க, இவங்க தான் அந்த கதவை ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த முட்டா பசங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லைம் மனசுக்குள்ள நினைக்குது. இங்க நம்ம ஹீரோயின் என்னடான்னா மாஸ்க் போட்டுக்கிட்டே அது வழியா சாப்பிட்டுட்டு இருக்கா. இவா எப்படிடா மாஸ்க் போட்டுக்கிட்டே சாப்பிடுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் யோசிக்கி
நம்ம ரீகட் வந்துட்டு இந்த ரீமரோ டெம்பஸ்ட் அப்படிங்கிற இந்த ஸ்லைம் தான் இவர் தான் வந்து இந்த ஊரோட ராஜா லார்ட் கிங் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உடனே அந்த அன்னைக்கு நம்ம ஸ்லைமை பார்த்துட்டு இது ராஜாவா அப்படின்னு எல்லாரும் கேட்காங்க. ஒரு சாதாரண தம்மா துண்டு ஸ்லைம் ராஜாவா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுதாங்க. உடனே அந்த அன்னைக்கு ஒருவேளை இவங்களை நம்மளை பார்த்து பயப்படுதாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லைம் காமெடியாக பேசிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் அந்த இது புரியுது, சிரிக்கிறா. உடனே அந்த அன்னைக்கு எங்களை மன்னிச்சுக்கோங்க ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட இருக்கிறவங்க நாங்கள் இப்படி ஒரு கில்டுல இருந்து வேலை வந்துச்சு, மான்ஸ்டர்ஸ் ஏதாச்சும் பண்ணுதான்னு பார்க்கறதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணி தங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவ பேரு சீசோ அப்படின்னு சொன்னோடனே ஓ என் ஆளு பேரு சீசோவா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லைம் மனசுக்குள்ள நினைக்கி அவங்க எதுக்காக இங்கே வந்தாங்க அந்த கில்டுல இருந்து அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. உடனே நம்ம ஸ்லைம் மான்ஸ்டரும் நாங்கள் வந்து இங்கே ஜஸ்ட் ஒரு சின்ன வில்லேஜ் தான் கெடுத்தோம், இதில் உங்கள் கில்டில் எதுவும் ப்ராப்ளம் இருக்காதுல்ல அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் வில்லேஜ் தானே கெட்டுதீங்க, இதில் என்ன ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்காங்க. சரி ஓகே நீங்கள் நைட் இங்கேயே தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு கூட இருக்கிறவங்ககிட்ட ஸ்லைம் சொல்லுது. இப்போ நம்ம சீசோ அதாவது நம்ம ஹீரோயின் தனியாக இருக்கிறா. அப்போ ஸ்லைம் வந்துட்டு அவட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே நம்ம சீசோவாவே ஸ்லைம் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. நீ சொன்ன அந்த காமெடி அது ஒரு கேமில் வர்ற காமெடி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே நம்ம ஹீரோயின் நம்ம ஸ்லைமை தூக்கி வச்சுக்கிறா. லவ்வர் கையில் இருக்கிறது யாருக்கு தான் சந்தோஷமா இருக்காது, ஸ்லைம் ரொம்பவே சந்தோஷப்படுது. ஆமா நீங்களும் ஜப்பான்ல இருந்து தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கவும் ஆமா அப்படின்னு சொன்னோடனே உங்களை சந்திச்சதுல சந்தோஷம், ஆமா நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த கதையை கேட்கிறா. ஸ்லைமோ நான் கத்தி குத்துப்பட்டு ஹீரோய்க்காக தான் அந்த இடத்துல செத்து இந்த இடத்துல ரீஎன்கார்னேஷன் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லுது. உடனே அப்படியா பட் ஆனால் நான் ஒரு சமனர் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கதையை சொல்றா. அப்பதான் நம்ம ஸ்லைம்க்கு வந்து ஞாபகம் வருது, இந்த வல்டோரா டிராகன் வந்து சொல்லியிருக்கோம் சமனர் அப்படிங்கிறது இன்னொருத்தங்க இந்த இடத்துக்கு சமன் பண்ணி கூப்பிட்டு அவங்களுக்கு அடிமையாக வச்சுருப்பாங்க அண்ட் இந்த சமனர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரி ஓகே சம்மனை பற்றி பேசி இவ்வளோ கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்போ இந்த இடத்துக்கு வந்து அப்படிங்கவும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன். நான் இங்கே வரும்போது நம்ம ஊரில் போர் நடந்துட்டு இருந்துச்சு, எங்கள் அம்மாவும் நானும் தப்பிக்கலான்னு போனோம், பட் ஆனால் எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சோகமாகறா. உடனே நம்ம ஸ்லைம் எனக்கு ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு தாட் கம்யூனிகேஷன் ஆக்டிவேட் பண்ணுது. அதோட மைண்டில் இருக்கிறத அப்படியே அவளுக்கு விஷுவலாக காட்டுது. வெயிட் இதை காமிக்க வரும்ல வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயங்களாக காட்டுது. ஏன்னா இவ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்துட்டா அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் டோக்கியோவில் நிறைய டெவலப்மெண்ட் நடந்திருக்கும் அதெல்லாம் காட்டவும் உடனே இது ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படிங்க இந்த இடத்தையும் நான் இதே மாதிரி தான் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லைம் சொல்லுது. அப்படியா ரொம்பவே சூப்பர், அது மட்டும் இந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், அதை பார்க்க நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு அவள் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா டக்குன்னு ஒரு மாதிரி ஆகுது. நம்ம ஸ்லைமை கீழே போட்டுருதா. என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவள் அந்த மாஸ்க்கை மாட்டிக்கிடுதா. அப்போது நம்ம கைஜின் அந்த இடத்துக்கு வந்து ரீமரு உன்னோட ஹெல்ப் கொஞ்சம் தேவை அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே சரி ஓகே நான் போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்லுவான். அவளும் பாய் அப்படிங்கிறா. உடனே என்ன லவர்ஸ்குள்ளே பேசிகிட்டு இருந்ததை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிண்டல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். இப்போதான் நம்ம ஹீரோயின் தனியாக இருந்து பழசெல்லாம் அப்படியே நினச்சி பார்க்குறா. ஆக்சுவலி அந்த ஃபஸ்ட்டு சீனில் காட்டியிருப்பாங்கல்ல அந்த சின்ன பொண்ணு இவா தான். இவளை தான் யாரோ வந்து அந்த சமன் சர்க்கிளை வச்சு சமன் பண்ணி கூப்பிட்ருப்பாங்க. கடைசியில் இதுவும் ஒரு ஃபெயிலியரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமன் பண்ணவன் போக பார்க்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோயின் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்கிறா. பார்த்தா அவள் கையெல்லாம் நெருப்பால் அடிபட்டிருக்கு. சரி ஓகே இவளுக்கு ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபயர் மான்ஸ்டர் கூப்பிட்டு இவளோட உடம்ப நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். அது ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருக்குது, இவா கிட்ட வருது. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடிஞ்சிருது. நம்ம ஹீரோயினுக்கு என்னாச்சு அந்த ஃபயர் மான்ஸ்டர் என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாக தான் வெயிட் பண்ணணும், ஏன்னா போக போக தான் அந்த கதை இன்னும் அப்படியே சூப்பராக போக ஆரம்பிக்கும். சரி ஓகே நம்ம வீடியோவோட எண்டிங்க்கு வந்துட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.